ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹெல்த் ரிலேட்டடான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் என்ன டாபிக்னா டயபெட்டிக்ஸ் மெல்டஸ். டயபெட்டிக்ஸ் மெல்டஸ்னால் சர்க்கரை நோயை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviewsonline.com. இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நமக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து இருக்குது. நமக்கு வந்து வேணும்னா அதில் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அதில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டயபெட்டிக்ஸ் மெல்டஸ்ங்கிறது வந்து சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்சுலின் லெவல் வந்து கம்மியாகிறங்காட்டி தான் நமக்கு வந்து டயபெட்டிக்ஸுங்கிறது ஒரு இதே வருது. இன்சுலின் லெவல் வந்து கம்மியாயிடுச்சுன்னா நம்ம பாடியில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து டயபெட்டிக்ஸுங்கிற ஒரு டிசீஸ் வந்து நமக்கு வந்து காஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் வந்து கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச் அப்படிங்கிறது வந்து அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இன்சுலின் செக்ரீட் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகும். இதனோட ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கிற மெடிஷன்லேயும் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து புகைப்பிடிக்கிறதுலேயும் இருக்குது. அதே மாதிரி ஆல்கஹாலும் எடுத்துக்கிறோம். அதுவும் அதனாலேயும் நமக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து காசஸ் ஆகலாம். அதே மாதிரி இது மாதிரி நிறைய இந்த டிசீஸ்க்கு வந்து ரிலேட்டடான நிறையா இருக்குது, காரணங்கள் வந்து நிறையா இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து மெயினாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உணவு பழக்க முறையை வந்து நம்ம வந்து கட்டுப்பாடோடு வச்சுக்கணும். நம்ம வேர்ல்டு ஃபஸ்ட்லேயே நம்ம இந்தியா தான் நம்ம வந்து டயபெட்டிக்ஸில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. நம்ம டயபெட்டிக்ஸு நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ்நாடு இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா காலை, மாலை, மதியம் 3 வேளையும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஒயிட் ரைஸ், கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறாங்க. அதனாலேயே நமக்கு வந்து மெயினாக சர்க்கரை நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ரீசெண்டாக இந்த 20 30 வயசு 40 வயசுலேயே சர்க்கரை நோய் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து உணவு பழக்க முறையை வந்து நம்ம வந்து கட்டுப்பாடோடு வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து சுகரை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, நம்மளோட ஃபாஸ்டிங், நம்ம வந்து சாப்பிடாம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடாமல் போய் செக் பண்ணால் நமக்கு வந்து 90 mg/dl இப்படின்னு நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிதுன்னா நமக்கு வந்து கரெக்டான லெவல் இருக்குது. அதே வந்து சாப்பிட்டு போய் 2 ஹவர்ஸ்க்கு கழித்து நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா 140 mg/dl இப்படின்னு நமக்கு வந்து ரிப்போர்ட்டில் கிடச்சிதுன்னா உங்களோட உடம்புல வந்து சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்குது. இதை விட ஒரு 10 பாயிண்ட் அதிகமாகவோ இல்லை 2 பாயிண்ட் அதிகமாகவோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டான டாக்டரை வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு வந்து வேணுங்கிற மெடிக்கேஷன் இல்லைன்னா உங்களுக்கான தேவையான உணவு பழக்க முறை, டாக்டர் சொல்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் லைஃப் டைம் வந்து மெயின்டைன் பண்ணணும். சுகர் வந்து அதிகமாக வந்து டீ குடிக்கிறதுனாலையோ, மெயினாக வந்து நீங்கள் வந்து அதிகமான டென்ஷன்னாலேயும், இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக எதனாலையெல்லாம் வரும்னு சொல்கிறேன் பாருங்கள். டீ குடிக்கிறது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம டென்ஷனு, ஆல்கஹால் இன்டேக்கு, அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங்கு, இந்த மாதிரி எக்ஸட்ரா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பழக்கம் இருக்கங்காட்டி தான் நமக்கு வந்து டயபெட்டிக்ஸுங்கிற ஒரு இதே வருது. ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய டிசீஸை பற்றி நிறைய நம்ம ஹெல்த் ரிலேட்டடான நியூஸ் எல்லாம் நான் வந்து இந்த சேனலில் நான் போடுவேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.